செப்டம்பர் மாதம் 13ஆம் நாள். இன்றைய நற்செய்தியில இயேசு ஆண்டவர், ஆண்டவரே ஆண்டவரே என்று ஏன் கூப்பிடுகிறீர்கள்? மாறாக என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செயல்படுகிற வாழ்விற்கு வாருங்கள். நம்முடைய வார்த்தையும் வாழ்வும் ஒன்றாக இருக்க வேண்டும். மேலும் பாறையின் மீது அடித்தளமிட்டிருக்கிற வாழ்வாக நம்முடைய வாழ்வு அமைகிற போது அதற்கு ஆபத்து இல்லை. ஆனால் இறை வார்த்தையின் மீது நம்முடைய வாழ்வு அமைக்கப்படாமல், அதிலிருந்து கற்றுக்கொண்டு வாழ்வை நாம் இயக்காமல் வாழுகிற போது அது ஒரு மேலோட்டமான வாழ்வாக இருக்கிறது, மணல் மீது கட்டிய வீடாக இருக்கிறது. தமிழக ஆயர் பேரவை 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழக மண்ணில் செப்டம்பர் மாதத்தை இறை வார்த்தை மாதம் என்று சொல்லி கொண்டாட அழைத்து அதை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஆண்டவரது வார்த்தை நமக்கு ஆற்றல் மிக்கதாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்வின் குறைகளை சுட்டி காட்டுகிறது. இருபக்கமும் கூர்மை நிறைந்த வாளினைப் போல அது நம்மை கண்டித்து திருத்துகிறது. ஆகவே விவிலியம் என்கின்ற இறை வார்த்தை புத்தகத்தை வாசிக்க முயலுவோம். வாசித்ததை வாழ்வில் ஒவ்வொருவரும் பின்பற்ற முயற்சிப்போம். வார்த்தையும் வாழ்வும் இரண்டர கலந்த வாழ்வில் இந்த உலகிற்கு நாம் கலங்கரை தீபங்களாக மாறுவோம். வினாக்களாக இறை வார்த்தையை படித்து அந்த வார்த்தை சொல்வதை நான் எந்தெந்த விதங்களில் என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறேன்? அடுத்து, எனது சொல்லும் செயலும் என் வாழ்வில் ஒன்றாக கலந்திருக்கின்றனவா? இல்லை, வாழ்வு வேறு, இறை வார்த்தை வேறு என்று மாறுபட்டு முரண்பட்டு இருக்கிறதா? சிந்திப்போம். ஆமென்.